நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். காரணமே இல்லாமல் இந்தியாவை எதிர்க்க தொடங்கிய வங்கதேசம் தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்களில் மாட்டிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, வங்கதேசத்துக்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவும் இறங்கிடுச்சு. அது குறித்து இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1971 வங்கதேசம் ஒரு சுதந்திர நாடாக உருவாக்கப்படுவதற்கு பின்னாடி இருக்கிறது இந்தியாவோட இராணுவம் தான். இந்திய இராணுவம் இல்லைன்னா வங்கதேசன்ற ஒரு நாடே உருவாயிருக்காது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வங்கதேசத்தினுடைய ஜவுளித்துறை இன்னைக்கு ஐரோப்பா மார்க்கெட்டில் 30% ஆக்கிரமிச்சிருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் இந்தியா தான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாதுங்க. வங்கதேச ஜவுளித்துறைக்கு தேவையான மின்சாரமாக இருக்கட்டும், நூல் உற்பத்தியாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் சப்ளை பண்ணி அவங்களுடைய ஜவுளித்துறை உலகளாவிய லெவலில் இந்த அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கு பின்னாடி இந்தியா உறுதுணையாக இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு காரணமே இல்லாமல் இந்தியாவை எதுக்கிறது மட்டும்தான் எங்களுடைய முழு நேர தொழில்னு இன்னைக்கு வங்கதேசம் மாறி இருக்கு. அதனால பல சிக்கல்களையும் அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்ச உடனே ரெண்டு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் பெரிய அளவில் அதிகரிச்சுது. அதனால் இந்தியாவை எதுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு வேலையாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டுக்கிட்டு வர்றாங்க. அதற்கு இந்தியாவும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்தது. இதுக்கு இடையில தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்லேருந்து வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மானை கேகேஆர் அணியிலேருந்து தூக்கணுன்னு இந்த ஃப்ரிக்ஷன் இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதனால் இந்தியாவோட இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் முறிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முழு வேலையில் வங்கதேசம் இறங்கியிருக்கு. முதல் கட்டமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், T20 உலகக்கோப்பையில் நாங்கள் போய் இந்தியாவில் ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீராப்பாலாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னாச்சு? ஒரு பெரிய முட்டு சந்தில் போய் நிற்கிறாங்க. உலகக்கோப்பையில் விளையாட முடியாமல் வெளியேற்றப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருக்க பாகிஸ்தான் விளையாட போகிறதாகவும் கொழும்புக்கு அவங்க ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டதாகவும் ஒரு தகவல் வருது. சரி, இதெல்லாம் ஒரு சைடு தள்ளி வைப்போம். இன்னைக்கு இந்தியாவை எதிர்த்தனால வங்கதேச ஜவுளித்துறைக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய ஆபத்தும் அதை ஆரம்பித்து வச்சதே இந்தியா தான் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இந்தியா ஐரோப்பா இடையே ஏற்பட்டுள்ள அந்த தடையில்லா வர்த்தக உடன்படிக்கை மூலமாக இந்தியாவுக்கு ஐரோப்பிய சந்தையில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருந்தது வங்கதேசம் தான். கிட்டத்தட்ட ஐரோப்பாவினுடைய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி சந்தை அப்படிங்கிறது $250 பில்லியன் மதிப்பு கொண்டது. அதில் வங்கதேசம் மட்டுமே $30 பில்லியன் அளவிற்கு ஜவுளி உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா வெறும் 7% தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் வங்கதேசத்துக்கு LDC அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இருந்தது, லோ டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிறனால அவங்க ஏற்றுமதி செய்கிற ஜவுளிகளுக்கு வெறும் 0% டாக்ஸ் தான் ஐரோப்பிய சந்தை விதிச்சிருந்தது. இப்போது இந்தியா அவங்க கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணனால இனிமே இந்தியாவுக்கும் 0% வரி தான். அதனால் இந்தியா அந்த 30% சந்தையை ஆக்கிரமிக்க போகுது. இது வங்கதேச கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்பட்டுள்ள ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இனிமே திருப்பூர், வதோரா இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா கார்மெண்ட் தொழிற்சாலைகளும் முடுக்கி விடப்பட போகின்றன. கூடுதலாக 60லேருந்து 70 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட போகிறதா சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். சரி, இந்தியாவை எதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக அடுத்தடுத்து முட்டாள்தனமான வேலையில் வங்கதேசம் இறங்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய யான் அந்த நூல்களை தடுக்கணும், இதனால உள்ளூரில் இருக்கக்கூடிய யான் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் தொழிற்சாலைகளும் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அது ஒரு இன்டெஃபினட் போராட்டமாக வெடிச்சிருக்கு. அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய யான் ரொம்ப சீப்பாக இருக்குது, அதனால் உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடியவர்களுடைய யான் சேலாக மாட்டேங்குதுன்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஜவுளி உற்பத்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வர யான் விலை குறைவாகவும் இருக்குது, தரம் உயர்ந்ததாகவும் இருக்குது, நாங்கள் எப்படி அதை விட்டுட்டு வங்கதேசத்தை வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் எப்படியோ கடைசியில் வங்கதேசம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற யானை பேன் பண்ண தான் போகிறாங்க. அதனால் என்ன ஆக போகுது?
தரம் குறைந்த யான் மூலமாக அவங்களுடைய கார்மெண்ட்டை உற்பத்தி செய்ய போகிறாங்க. ஸோ இது இன்னொரு பெரிய சேலஞ்சாக அவங்களுக்கு மாறப்போகுது. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து அன்லிமிட்டடாக யான் உற்பத்தி ஆகி அங்கே போயிட்டு இருந்தது. இப்போது அவங்களுடைய சப்ளை செயினும் பாதிக்கப்பட போகுது. ஏற்கனவே இந்தியாவை எதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக T20 வேர்ல்ட் கப்லேருந்து வெளியேற்றப்பட்டுட்டாங்க. இப்போது ஐரோப்பிய கார்மெண்ட் சந்தையில் அவங்களுக்கான இடத்த இந்தியா பிடிச்சிருச்சு. இப்படி இந்தியாவை எதுக்கணுங்கிறதுக்காக அடுத்தடுத்து முட்டாள்தனமாக காய் நகர்த்திக்கிட்டு இருக்கு வங்கதேசம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் தான் அப்படின்னு எப்போ வங்கதேச அரசியல்வாதிகளும் மக்களும் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை நிறுத்துவாங்க அப்படிங்கிறது சர்வதேச நிபுணர்களுடைய கூற்றாக இருக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும், இப்போ கொஞ்சம் லேசாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, வர பிப்ரவரி 4லேருந்து 12 வரைக்கும் ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி டெல்லியில் நடக்குது. அதில் வங்கதேசம் நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. கிரிக்கெட்டில் வேணான்னு சொன்னவங்க இன்னைக்கு துப்பாக்கி சுடுதலில் நாங்கள் வர்றோம், எதுக்கலை, இந்தியாவுக்குள்ளே நாங்கள் கலந்துக்கிறோம் போட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க மனமாற்றம் ஏன் அப்படின்னு தெரியல. இந்தியாவில் எதிர்க்கிறனால வரக்கூடிய நஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு ஏற்படுது. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.